வணக்கம். நான் ஜோதிட முனைவர் டாக்டர் ஏ ஜெகதீசன். 2 நாளா நம்ம திரிசூலியத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த திரிசூலியத்தில் நான் உங்களுக்கு சொல்லும் போது பாவ காரகத்துவம் நடக்காது, அதே மாதிரி கிரக காரகத்துவம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி சின்ன விளக்கத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ சூரியன் அவருக்கு திரிசூன்ய அதிபதியா வந்ததுன்னு சொன்னா அவருக்கு நல்லா அப்பா கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அப்பாவனால அவர் கஷ்டப்படுவாரு. இல்ல சின்ன வயசுலயே அப்பா இல்லாம போகலாம். அடுத்தது அவருக்கு பிறக்கக்கூடிய மூத்த குழந்தையை வச்சு அவர் சிரமப்படலாம். அந்த மூத்த குழந்தையினால அவருக்கு பாதிப்புகள் வரலாம். நல்ல மாமனார் கிடைக்காது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே ஃபேவரா நடக்காது. சந்திரன் திரிசூன்ய அதிபதியா வரும்போது அம்மாவுக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அம்மா வச்சு அவர் கஷ்டப்படுவாரு. இல்ல அம்மாவே இல்லாம போகலாம். அதே மாதிரி மூத்த சகோதரனுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. எப்பவுமே மனம் அவருக்கு சஞ்சலமாவே இருக்கும். மாமியார் கூட அவருக்கு ஒரு சுமூக உறவு இருக்காது. செவ்வாய் திரிசூன்ய அதிபதியா வரும்போது அவருக்கு சகோதரர்களுக்கு உண்டான நல்ல ஒற்றுமை இருக்காது. சகோதரனால அவருக்கு எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது. எந்த காரியத்தை பண்ணாலும் அதுல தடங்களாகும். சகோதரர்களுக்கு உண்டான ஒற்றுமை கடைசி வரைக்கும் வராது. அதே மாதிரி அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் ரொம்ப சிரமப்பட்டுதான் பண்ண வேண்டியது இருக்கு. புதன் திரிசூன்ய அதிபதியா வரும்போது புதன் தாய்மாமனை குறிக்கும். அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தாய்மாமன் கூட உறவு நல்லா இருக்காது. புதன் கல்விக்கும் காரகன். எனவே படிப்புல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தடங்களாகும். இல்ல ஸ்கூலை மாத்துவாங்க, இல்ல அவர் விருப்பப்பட்டு படிக்க முடியாம வேற கோர்ஸ் போய் படிப்பாரு. இந்த மாதிரி தடங்கள் எல்லாமே நடக்கும். அடுத்தது குரு திரிசூன்ய அதிபதியா வரும்போது குரு பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னா புத்திரகாரகர். அப்போ அவருக்கு குழந்தைகள் கிடைப்பதுல தாமதமாகலாம், இல்ல குழந்தைகள் கிடைப்பதுல ஏமாற்றமாகலாம். நல்ல ஆசிரியர் கிடைக்க மாட்டாரு, நல்ல குரு கிடைக்க மாட்டாரு. அப்படியே கிடைச்சாலும் அந்த குருவையோ அல்லது அந்த குழந்தைகளை வச்சோ அவர் சந்தோஷப்பட முடியாது. சுக்கிரன் திரிசூன்ய அதிபதியா வரும்போது சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு மனைவி குறிப்பாரு, மூத்த பெண் குழந்தைய குறிப்பாரு. அதே மாதிரி பொருளாதாரத்தையும் சுக்கிரன் தான் குறிப்பாரு. அப்போ சுக்கிரன் திரிசூன்ய அதிபதியா வரும்போது திருமண வாழ்க்கையில எப்பவுமே சண்டை சச்சரவுகள் இருந்துட்டு இருக்கு. திருமணம் தாமதமாகும். திருமணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. பொருளாதார ரீதியா முன்னேற்றம் ஆகாது. எப்ப பார்த்தாலும் 7ஆம் பொருத்தமாவே இருக்கும். அதே மாதிரி மூத்த பெண் குழந்தை நல்ல குழந்தையே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அந்த குழந்தைய வச்சு நீங்க கஷ்டப்படணும். இல்லைன்னா ஏதோ ஒரு குறைபாடு உள்ள குழந்தையா பெண் குழந்தையா கிடைக்கும். சனி திரிசூன்ய அதிபதியா வரும்போது சனி எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்பாவுடைய உறவுகளை குறிப்பவர். எனவே அப்பாவுடைய உறவு சனி திரிசூன்ய அதிபதியா வரும்போது கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதே மாதிரி அவர் எந்த வேலை எடுத்தாலும் அதுல கடனுக்கு வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்தவங்க இவரை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. தொழில எப்பவுமே ஏதோ ஒரு திருப்தி இல்லாத நிலையே இருக்கும்.